Verandare's Coaching Institute for Banking and Government Jobs. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே வைகல் கிராமத்தில் செல்லியம்மன் கோயில் நில ஆக்கிரமிப்பு பிரச்சனையில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் விக்னேஷை கோயிலின் முன்னாள் பூசாரி கோவிந்தசாமியின் உறவினர்கள் வீடு புகுந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் பாலையூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். செய்தியாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நான் தனியார் தொலைக்காட்சியில் ஒரு செய்தியாளராக பணிபுரிஞ்சிட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு வைகல் கிராமம் குத்தாலம் தாலுக்காவில் வரும். இதில் வைகல் வடக்கு தெருவில் பார்த்திங்கன்னா பிடாரியம்மன் கோவில் இடம் ஒன்று இருக்குது. அதில் இப்போ திருப்பணிக்காக வேலை நடந்துகிட்ருக்கு. அதில் சுற்றுச்சுவர் அமைக்கிறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆக்கிரமித்து ஒரு நபர் கோவிந்தசாமிங்கிறவர் வீடு கட்டியிருக்காரு. அதில் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது கோவிந்தசாமியோட உறவினர்கள் அங்கே ஆக்கிரமிப்பு இடத்துல பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கலெக்டர்கிட்ட மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு ஊர்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதில் நான் தான் இதுக்கு மூல காரணமாக இருந்திருப்பணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தில் என்னை நேற்று குத்தாலம் தாசில்தார் அந்த மனுவை விசாரித்து நேற்று அந்த ஆக்கிரமிப்பை நகர்த்தி வேறு இடத்துல போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் தான் மூல காரணமோன்ட்டு என்னை அந்த கோவிந்தசாமியோட உறவினர்கள் 3 பேர் என்னை இன்றைக்கி கத்தி பிளேடால் வச்சு தாக்கி என்னை தாக்கியிருக்காங்க. நான் உடனே பாலையூர் காவல் நிலையத்தில் தஞ்சம் இப்போ மயிலாடுதுறை ஜிஹெச்சில் அட்மிட் ஆகியிருக்கேன். கோவிந்தசாமியோட உறவினர் அருண், அவினாஷ், முருகபாண்டி. Verandare's Coaching Institute for Banking and Government Jobs.